அண்ணே. என்னடா என்னாச்சு? இல்லண்ணே, போனு கீழே விழுந்துருச்சு. இப்போதான்டா டிஸ்பிளே மாத்தின கொஞ்ச இந்த நாள் அடி முன்னாடி. முன்னாடி இல்ல, பின்னாடி. பின்னாடி உடச்சிட்டியா இப்போ? ஆமா. பரவாயில்ல, எல்லாமே மாத்திக்கலாம் நம்ம கிட்ட. இதானே. பாத்தீங்கன்னா இது வந்து பேக் டோர் வந்து கிராக் ஆயிருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் தம்பிக்கு. இப்போ பாத்தீங்கன்னா பேக் டோர் உடச்சிட்டாப்ல. இது எப்படி சேஞ்ச் பண்றோம்னு பார்ப்போம். அண்ணா என்னண்ணா பண்ற? என்ன ஓட்டுற? இது வந்து சில்வர் ஸ்டிக்கர். எதுக்கு ஓட்டுறோம்னா வந்து இப்போ கேமரா வந்து இப்போ லேசர் போடும்போது வந்து கேமரா வந்து எதுவுமே டேமேஜ் ஆகக்கூடாது. அதே மாதிரி இந்த கேமரா ரிங்கு வந்து ஃபேட் அவுட் ஆயிரும். ஓகே. ஃபிளாஷ் வந்து பார்த்தோன்னா வந்து லேசர் படும்போது டேமேஜ் ஆயிரும். ஏன்னா நம்ம வந்து டிஸ்பிளே எதுவுமே ரிமூவ் பண்ண போகிறது. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிட்டு ஃபிளாஷ் ஸ்ட்ரிப் எல்லாத்தையும் கழட்டிட்டு ப்ளோயரில் கழட்டுவாங்க. அது ரொம்ப டைமும் எடுக்கும். இன்னொன்று வந்து ரிஸ்க் அதிகம். ஸ்ட்ரிப்பு கிப்பு கட் ஆயிரும் கழட்டும் போது, பேட்டரி போன் ஆயிரும் ப்ளோயரில் யூஸ் பண்ணும்போது. அதனால லேசரில் போட்டால் சேஃபாக பண்ணிடலாம். ஓகே ஓகே. இப்போ வந்து இந்த டோரை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தம்பிக்கு வந்து பேக் டோர் மாற்றியாச்சு பர்ஃபெக்டாக. தம்பிக்கிட்ட கேட்போம் எப்படி மாற்றிருக்கீங்க. எப்பொழுதும் போல அண்ணன் பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாரு. எனக்கு மாதம் மாதம் ஏதாவது உடஞ்சிட்டே இருக்கு. போன மாதம் என்னன்னா டிஸ்பிளே உடஞ்சிருந்துச்சு. சரி, அதான் அண்ணன்ட்ட தான் மாற்றிட்டு போனேன். திருப்பி பார்த்தா இப்போ ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து இது முடிஞ்சிருச்சு. அதான் மந்த்து ஸ்டார்டிங்கில் மாற்றிக்கலான்ட்டு அண்ணன்ட்ட கேட்டேன். இருக்காடா, இருக்கானே அப்படின்னு. இருக்கடா தம்பி, வா பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. பக்காவாக மாற்றி கொடுத்துருக்காப்புல. எப்பொழுதும் போல ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. சாட்டிஸ்ஃபைடு தானே? சாட்டிஸ்ஃபைடுண்ணே. தேங்க்ஸ்ண்ணே.